ஸ்ரீமான் பாலுவின் திருமணம் என்றால் சாமானியமாகவா நடப்பது? பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வரட்டும். கவர்னர் முதல் சாதாரண லேபரர் வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம். அத்தா, இப்பதான் நீங்க என்ன ஆசை அத்தா. அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. Hello, Mr. Ganesh. Are you educated? Yes. Didn't you see the board, miss? Oh, I'm sorry. மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச தப்புதான். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. உங்களை ஒரு உயர்ந்த பண்பாளர் நினைச்சேன். ஐ மிஸ்டேக். I'm sorry, Prema. I love you. I love you very much. ஒரு வாரம் தேவை என்றீர்கள் யோஜனை செய்வதற்கு. பல வாரங்கள் உருண்டோடி விட்டன. இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன், என்ன சொல்கிறீர்கள்? பிரேமாவின் கழுத்திலே நான் மாலை சூட்ட வேண்டும். அவசரப்படாதே பாலு, அதை பற்றி தானே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு? எனக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அறிவில்லையா? என்ன இல்லை என்னிடம்? எல்லாம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பிரேமாவுக்கு தான் மனம் இல்லை. என்ன துணிச்சல்! கவலைப்படாதே பாலு, உண்மை பல நேரம் கசப்பாகத்தான் இருக்கும். போதும், நிறுத்தும். பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறீர். எல்லாம் விளங்குகிறது. சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் ஆற்றும் போதே சந்தேகப்பட்டேன். இப்போது உமது துரோகச் செயல் நன்றாக புரிந்து விட்டது. அவசியமில்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு. என்ன புரிந்து விட்டது உனக்கு? என் தொடர்பை அறுத்துக் கொள்ள நீர் செய்யும் சூழ்ச்சிதான் புரிந்து விட்டது என்கிறேன். என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாடோப பேர்வழி கணேஷுக்கு பங்களாவை விற்றீர். இப்போது அவன் வெளியூரில் இருந்து ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கட்டிக்கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான். மௌனமாக சித்திரவதை புரிகிறான். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்து கட்ட நீர் சதி நடத்துகிறீர். பயங்கரமான சதி நடத்துகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு. உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன். ஜாடையாக நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள். நான் என்ன செய்வது பாலு? போதும் உமது வேஷம். கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டாள் திருடனை போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறீர். உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், பிரேமா எனக்கு வேண்டும், நிச்சயம் எனக்கு வேண்டும். நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பான். உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளி குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான். நீர் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி உம்மை கூண்டிலேற்றுவான். இதை மறந்து விடாதீர் பரோபகாரம், மறந்து விடாதீர். வருகிறேன். இந்த படங்களை பார்த்தீர்களா? இது எனது தந்தை, இதுதான் எனது தாய். நண்பன் ஒருவனால் நாசமாகிவிட்டது எங்கள் குடும்பம். நண்பன் அவன் நயவஞ்சகன், நாய்குணம் படைத்தவன். ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த கொள்ளிவாய் பிசாசு. நடக்குமா? அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய். ஆனால் அவனோ என் தந்தையின் சாவிற்கே வழிவகுத்து விட்டான். மிஸ்டர் கணேஷ், நேரமாக இதை பார்த்தீர்களா? பாருங்கள், எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் செந்தாமரை முகம். விதவை கோலம், விசார வாழ்வு, இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா மிஸ்டர் பரோபகாரம்? நீங்களே சொல்லுங்கள், சும்மா விட்டு விடுவதா? எப்படி மிஸ்டர் கணேஷ், நான் வர நேரமாகுது. நெல்லும் படம், பயம், ஓட்டம். இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம்? கணேஷ், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ என்னமோ தப்பா நினைச்சிட்டு. கணேஷ், கணேஷ்,
கவலைப்படாதீங்க அம்மா. ஐயா வராம எங்க போக போறாரு? கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது என்ன பிரேமா? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கம்பெனியை சீல் வச்சிட்டதுனால மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா? இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வீணா கவலைப்படாதே, நான் வர்றேன். அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன். அப்பா எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொழுத்த குள்ளநரியே, ஏதுமறியாதவர்களை கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்த ஜகப்புரட்டனே, எப்படி இருக்கிறது சிறைவாசம்? எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை? சிங்கத்தை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறாயா கணேஷ்? நீ அறியா சிறுவன், தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய். மரியாதையாக என்னை விட்டுவிடு, இல்லையேல் விபரீதம் ஏற்பட்டுவிடும். விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமான படுகொலியிலே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம். அதனுடைய பலன்தான் இது. பரோபகாரம் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும், வானகமே இடிந்து வீழ்ந்தாலும், எழுகடலும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே. இன்னும் 7 வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது. ஏன் முடியாது? என் மகள் இருக்கிறாள் வெளியே. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கியே தீர்வாள். பழி வாங்கியே தீர்வாள் கணேஷ். புலிக்குட்டியை பழிவாங்க புள்ளிமானா? உன்னால் முடியாத காரியத்தை சாதிக்க கேவலம் ஒரு பெண் பிள்ளையா? சபாஷ், உன்னுடைய ஆண்மையே ஆண்மை. இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு 1000 முத்தங்கள். இந்தா பெற்றுக்கொள். விளையாடாது. வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை அவித்துவிட்டு பேசு. 2ல் 1 பார்த்து விடுவோம். வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா, சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம். அதை போல்தான் இருக்கிறது உன்னுடைய நிலையும். பரிதாபப்படுகிறேன். என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை எண்ணி சந்தோஷப்படு. நாளை சந்திப்போம். கணேஷ், கணேஷ், கத்து, நன்றாக கூக்குரல் எழுப்பு. உன் கதறல் எனக்கு கீதமாக கேட்கிறது. உன் அழுகை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. உன் முகார் எனக்கு மோகன கீதமாக ஒலிக்கிறது. 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இகவர சுகம் அனைத்தையும் அடைந்தவனாக போகிறேன். என் அன்னை எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன். பூரிப்படைய போகிறேன். மாலை 7 மணிக்கு கணேஷை சந்திக்க வேண்டும். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? ஏய், என்ன உளற? யார் நீ? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா இல்லையா? கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்?
வாழைத்தண்டை ஒடிப்பது போல அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரனு போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள், அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்த இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள், எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள், எங்கே என்னப்பா? சொல்லுங்கள், சொல்லுங்கள், எங்கே என்னப்பா? பெற்ற தகப்பனையும் தாலி கட்டிய கணவனையும் பிரித்து தவித்துக் கொண்டிருக்கிறார். என்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவள் தலையில் இடிய போடாதீர்கள். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இருந்த இடத்திலேயே வைத்து விடுங்கள். இது என்னுடைய பணம், எனக்கு சேர வேண்டிய பணம். ஏமாற்றி விட்டான் பரோபகாரம். அதை எடுத்துச் செல்கிறேன் சாமர்த்தியமாக. தடுப்பதற்கு நீயா? வழியை விடு. விடமாட்டேன். பிரேமா திரும்பி வரும் வரை இந்த பணத்திற்கு பொறுப்பாளி நான். வெட்டியை கீழே வைத்தால் நான் வழியை விடுவேன். சுந்தரி, அத்தா, சுந்தரி, புரியாமல் உளராது. இப்பொழுது பணமும் யாருக்கா? உனக்கா? நாளையிலிருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவி அடி. லட்சாதிபதியின் மனைவி. ஐயோ, அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு. நான் சொல்வதை கேளுங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சியங்கள் வேண்டாம் அத்தா. நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். இந்த பணத்தை தொடாதீர்கள். அது விஷம், விஷம். இவள் பெரிய காரைக்கால் அம்மையா உபதேசம் செய்ய வந்து விட்டாள். சுந்தரி, இப்போது நகர்கிறாயா இல்லையா? முடியாது. வேண்டுமானால் என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லுங்க. அப்பா, எப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையிலிருந்து தப்பினீர்கள்? எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினீர்கள்? அது பெரிய கதை பிரேமா. கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுத்தியை கொடுத்து விட்டான். அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான். பிரேமா, இனி தாமதிக்காது. அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி அப்பா ஓடுவது? என்னை பற்றி கவலைப்படாத பிரேமா. உடனே போலீஸுக்கு தகவல் கொடு. கணேசை காப்பாற்று பிரேமா, கணேசை காப்பாற்று. அப்பா, அப்பா, விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. என் உயிர் போனாலும் பெட்டியை கொடுக்க மாட்டேன். சுந்தரி, விளையாடாதே. என் பேச்சை கேள். இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன். கொடுங்க. சுந்தரி, நெருப்போடு விளையாடாதே. நான் கோபக்காரன். ஐயோ தங்கச்சி. ஜென்டில்மேன் ஆஃப் தி ஜூரி, இரு கட்சி வாதங்களையும் நேற்று நீங்கள் கேட்டீர்கள். கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால் கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். இல்லை இல்லை, கணேஷ் குற்றவாளி இல்லை. பரோபகாரம். கனம் கோட்டார் அவர்களே, நான் தான் பரோபகாரம். நான் தான் பரோபகாரம். நான் சாகவில்லை, தப்பிவிட்டேன். வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன்? ஆமாம் நீதிபதி அவர்களே, உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐ அப்செக்ட். யுவர் ஆனர், பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை தள்ளுபடி செய்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே
பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையிலே வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ். எனவே கனம் கோட்டார் அவர்கள் இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கனம் கோட்டார் அவர்களே, நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே. கணேஷ் என்னை கடத்தி சென்றது வாஸ்தவம் தான். ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை. கோத்தார்களே, தயவு செய்து கணேஷை மன்னித்து விடுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். கணேஷை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.